ஐயா ஃபேமிலிஸ் இது நேற்று ஈவினிங் எடுத்த வீடியோ. இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட மொபைலு. இது உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஐஃபோன் எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப நாளாக ஐஃபோன் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க ஐஃபோன் எடுத்துட்டாங்க. இப்போ ஏன் இந்த ஃபோனை காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா சார்ஜ் போட்டு வச்சுருந்தாங்க. அது மொபைலில் வந்து ஃபோன் வரவும் ஸ்கிட்டாகி கீழே விழுந்து எல்லா டிஸ்பிளே போயிடுச்சு. ஸோ அதை ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போனோம். 1/2 கழித்து வந்து வர சொன்னாங்க. அந்த 1/2 கேப்பில் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்களும் ஹோட்டல் கிளம்பி போயிட்டோம். சாப்பிட்டு முடிச்சோடனே ஃபோன் வந்துருச்சு, வந்து வாங்கிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக 1/2 தான் ஆச்சு. கால் பண்ணி வந்து வாங்கிட்டு போக சொன்னாங்க. நாங்களும் போயிட்டோம். பார்த்திங்கன்னா இந்த மொபைல் தான் அது. சூப்பராக டிஸ்பிளே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட மொபைலுக்கு வந்து பவுச் ஒன்று வாங்கிக்க சொன்னேன். ஏன்னா அந்த மொபைல் மாதிரி இதுவும் உடஞ்சிடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு பவுச் ஒன்று வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஆல்ரெடி ஐஃபோனில் வந்து பவுச் இருக்குது, பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. ஐஃபோனுக்கு பார்த்திங்கன்னா நிறையா பவுச்சு காமிச்சாங்க. அதில் வந்து இந்த பிளாக் கலர் பவுச் அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 600 வந்துச்சு. அதனால் வேண்டாம் அப்படின்னாங்க. பட் உங்களுக்கு பிடிச்சிருக்கல, குவாலிட்டியாகவும் இருக்குது, பெஸ்ட்டாகவும் இருக்குது, எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன். அதனால் வந்து அதை சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த பவுச்சு தான் இதுக்கு முன்னாடி அவர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பவுச்சு. ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும். மொபைல் கீழே விழுந்தாலும் உடையிறதுக்கு கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் இது தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பவுச் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிஸ்பிளே போன மொபைலுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கும் ஒரு பவுச் போட்டுரும் அப்படின்னு சொன்னதுனால அதுக்கு ஒரு பவுச் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோம். சரி மூவி பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தேட்டருக்கு போனாங்க. வைசன் மூவி எதுவும் இருந்தால் பார்க்கலாம் அப்படின்ற பிளானில் தான் போனோம். அங்கே போனோன்னா ஆண் பாவம் பொல்லாத மூவி ஓடிட்டு இருந்துச்சு. சரி இதுக்கே டிக்கெட் போட்டுருவோம், வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போய் டிக்கெட் போட்டோம். யாருமே இல்லை, எப்பவுமே அந்த தேட்டர் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. நாங்கள் போன நேரமும் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. மொத்தமே ஒரு 10 பேர் தான் இருந்திருப்பாங்க. படம் சொல்லவே வேணாம், சூப்பராக இருந்துச்சு. எனக்கு குடும்பஸ்தன் மூவி எப்படி பார்த்தனோ சேம் அதே மைண்ட் தாட்லேயே பார்த்தேன். செம்மையாக இருந்துச்சு மூவி. கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.